இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாம் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் எப்படி எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன் நான் லைவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயும் போல் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குனாக்கா எப்பயும் போல் நானே சாங்கு பீட் மார்க் அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க அந்த பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதை ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணால் தான் அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்க டெக்ஸ்ட்டில் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட்டு போங்க. போயிட்டு இந்த நான் கொடுத்துருக்க என்னோட நேமை அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழேயும் அதே மாதிரியே உங்களோட நேமே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட 2 நேம் இருந்தால் ஸோ அதில் பார்த்து இதில் போய் டைப் பண்ணிக்கங்க. அப்படி இருந்தால் 2 இதுலையுமே ஒரே நேமாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நேமை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் விசிபிள் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து விட்ருங்க. இப்போ இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக எடுத்துக்கணும். ஸோ அதை எப்படி இப்போ பிஎன்ஜியாக கட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் மேலே இருக்க சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணதும் இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது. அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் நீங்கள் என்ன குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு குவாலிட்டியில் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சா. ஓப்பன் ஆனதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இமேஜ் இருக்கா. ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிங்க் கலரில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இமேஜை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மேலே பிக்குன்றதை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண இமேஜை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகிக்கிது. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணிச்சா. இப்போ இந்த மேலே இருக்க டவுன்லோட் இமேஜ் அப்படின்ற கொடுத்து ஈஸியாக வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்கில் இருக்க மாதிரி இமேஜாக கூட பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் எந்த இமேஜ் வேண்டாம் யூஸ் பண்ணாலும் அந்த எடிட் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் அதாவது இப்போ நாம் பேக்ரவுண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இதில் நான் பைக்கில் இருக்க மாதிரி இமேஜை தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு அந்த மறைஞ்சு வர்றப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜ் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த சைடு எட்ஜஸ்லாம் கரெக்டாக தெரியுதா என்னன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக தான் தெரியுது. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து அப்படியே தெரியுது. இது தெரியாமல் கொஞ்சம் பிளாக்காக மாற்றணும். அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜை ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 2 இருக்க டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டூப்ளிகேட் ஆகிடுச்சா. இப்போ இந்த மேலாப்பில் இருக்க லேயரில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது இருக்க டச் பண்ணி இதோட சைஸை கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு உள்ளே நம்மளோட இமேஜ் வர மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போய்ட்டு இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த த்ரிசோல்ன்ற எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இந்த கலர் அண்ட் லைட்டுன்றக்குள்ளே போனீங்கன்னா இதில் நமக்கு லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மறுபடியும் அதை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த த்ரிசோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் வச்சிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதே மாதிரி இந்த சைடு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே இமேஜ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன் வெறும் ஒரே ஒரு இமேஜ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோண்டு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த இமேஜை நம்ம இப்போ ஆல்ரெடி முன்னாடி ஆட் பண்ண அதே இமேஜை இந்த இடத்துலையும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த 3D ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 இதுலையுமே கரெக்டாக வந்து இந்த இது ஆஃப் ஆகி அதுக்கடுத்து நம்மளோட இமேஜ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல செட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ
இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.